வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அவளை பார்த்த நாள் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் பாடல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடல் முடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டே ஓடுற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா, அதுவும் அந்த குழந்தைக்கு காலேஜுக்கு போகிற குழந்தையா இருக்குது. அத்தனை வருஷம் கழித்து அவங்கள காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவர் கூட ஓடி போனவரை காட்டல, இவங்கள மட்டும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, அதுமாரி காட்டுறாங்க. இதில் இந்த குழந்தை அதாவது அந்த பொண்ணு காலேஜுக்கு போகுது. அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேயே வேணாம், வெளியூரில் போனால் நல்லாயிருக்கும்னு வெளியூரில் போய் சேர்க்குறாங்க. அங்கே போனால் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃப்ரெண்டை நம்பி தான் போவாங்க. அங்கே போனால் காலேஜ் ஃபுல்லாக சொல்லு தான், உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு. உன்னை நம்பி வந்தால் நீ நான் எப்படி சொல்கிற அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வேறு எந்த காலேஜ் போனாலும் இருக்கும், ஆனால் இந்த காலேஜில் ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 9 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் மட்டும் சொல்லுவாங்க, எல்லாமே ஃபன்னாக காமெடியாக இருக்கும் இன்ட்ரோலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி பேர் நான் காலேஜிலே காட்டுறேன் அப்படின்னு காட்டுவாங்க. ஒருத்தனும் ஒரு ஃபன்னாக இருப்பானுங்க. இதில் ஹீரோவும் பார்த்திங்கன்னா எனக்கு இவரை பார்க்கும்போது ஒரு ஹீரோ ஃபீல் வரல, பட்டு ஹீரோ அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஹீரோயின் ஆனால் அழகாக தான் காமிச்சிருக்காங்க. காலேஜுக்கு வர முதல் நாளே பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரப்போஸே பண்ணுற அளவுக்கு போயிட்டுவார். அவளை பார்த்த நாள் அப்படின்னு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு போயிட்டார். அது அதில் இருந்தாங்க கதையை ஸ்டார்ட் ஆகுது. இவர் ஹீரோயின் முன்னாடி ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுவும் உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அவரும் என்னென்னமோ பண்ணுவார், பேசுவார், பின்னாடி சுற்றுவார், ஏன் வீட்டுக்கே கூட போவார். வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட கூட பேசுவார். அப்போயும் அந்த பொண்ணு இது பண்ணல. திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிடும். இவர் கொஞ்சம் போதையில் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அந்த பிரச்சனைக்கு இவர் அடிக்க வருவாங்க. அப்போ ஹீரோயின் சண்டை போட்டு காப்பாற்றுவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் ஹீரோ மாஸ் காட்டுவார்னு பார்த்தா ஹீரோயினை பயங்கர மாசாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சண்டை வேறு லெவலில் போடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மாசான ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு அந்த ஃபைட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அந்த பொண்ணை கேரிங்காக பார்த்துக்கிறதில் பார்த்து அந்த பொண்ணுக்கு லவ் வந்துடுது. ஆனால் அவங்களுக்கு லவ் வரும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட்டே அங்கே தான் வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இவர் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோனில் ஒரு இமேஜ் வரும். அதை பார்த்ததுலேருந்து தங்கச்சி யாருன்னா லவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அவர் விலகி போவார். யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் விலகி போவார். இவங்களும் ஏன் விலகி போகிறேன்னு ஒரு பக்கம் இதுவாக கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஃபன்னாக கொஞ்சம் காமெடியாக போச்சு, ஆனால் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நார்மல் இந்தமாரி படங்கள் பார்க்குறதில்ல இது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.